ஓடு 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 கரையோட்டம் ஐயா என்னய்யா ஒரு தொழிலும் இல்லையா காமடா காமடா புள்ளடா சரியா ஆபத்துன்னு சொல்லி இந்த கடத்தொழில் சிம்பிளா நினைக்கிறது துள்ளுது பாருங்க தெரியுதா சாவால மீன் இந்த பாருங்க இவ்வளவுதான் மீனும் ஏரி விழா அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேரம் வணக்கங்கள். இந்த நேரம் வந்தால் காலை நேரம் வணக்கங்கள். இப்போ வந்து நான் வீட்டு தான் நிற்கிறேன். என்ன வீடியோ இன்றைக்கு நான் உங்களுக்கு தரப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட ஊரில் வந்து 7ஆம் தேதி நாள் வேலை இடம்பெறது. நாள் தொழில்னு சொன்னால் ஒரு ஆள் தான் இறங்குவார். அதுக்கு பிறகு ஊரில் இருக்கிற எல்லாருடைய தொழிலும் இன்றைய தினம்தான் நாள் வேலைன்னு சொல்லி இறக்கப்பட்டது. எல்லாருமே பெரிய அளவில் ஸ்பெஷலாக ஒரு திருவிழாவாக கொண்டாடினோம். கடற்கரை ஃபுல்லாகவே ஆக்கள் அதான் இருக்குமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒருவருடைய தொழில்னு சொன்னால் அவற்றை சொந்தங்கள் பந்தங்கள் வேறு இடங்களில் இருக்கிற சொந்தக்காரர் எல்லாருக்குமே சொல்லி பெருசாக தான் செய்யணும். ஊரே ஃபுல்லாக கொண்டாடும். ஸோ அந்த ஒரு நாள் வேலை தொழில் தான் இன்றைக்கு வந்து எங்களோட மணக்காடு கடற்கரையில் ஃபுல்லாக எல்லாருமே வந்து தொழில் கூடிய பங்கு இறக்கிவினோம். ஸோ அந்த நாள் வேலை தொழிலும் கடற்கரை எப்படி இருக்குது, என்னென்ன மீன் அகப்பட்டிருக்குது, எங்கெங்கே எல்லாம் தொழிலுக்கு போய் வந்திருக்கணும்னு சொல்லி தான் வீடியோ காட்ட போகிறோம். ஸோ ஏடி விலோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் திருப்பவும் சொல்கிறேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் பார்க்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்கோ, கடற்கரையில் வந்து அவ்வளோ சத்தமாக கடல் அடி கேட்குது. ஸோ அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நாள் தொழில்ன்றது அங்கே வெடிச்சத்தமிழ் அங்கே இருக்குது. கூடுதல் எல்லா தொழில்களும் கடலுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நேரம் சரியாக 6 மணி. இதில் தண்ணி சின்ன குளமுண்ட கடந்து தான் கடற்கரைக்கு போகணும். நான் இது உப்பு தண்ணியோ இல்லை மழை தண்ணியோ தெரியல. எல்லா போட்டுகளும் தொழிலுக்குறாங்க. இல்லை 1-2 போட்டுங்க, சில போட்டில் மேலெழுத்து விட்டுருக்கணும். அங்கே வெடிச்சத்தமிழ் அங்கே இருக்குது பாருங்க. இந்த இப்படி ஆக்கள் நீட்டுக்கு அப்படி நடந்து போகிறாங்க பாருங்க. அவ்வளோ கடல் அடிக்குது. போட்டெல்லாம் இறக்கி விட்டுருக்கணும். என்னுடைய நாள் தொழில்ன்றோடைய பாருங்க, கட்டு மரங்கள் போயிருக்கு. அதோட இங்கால வந்து இந்த ஆயத்தப்படுத்தினோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கரை விலை ஒன்று இறக்கப்படுது. இப்போ வந்து இன்றைக்கு தான் இந்த புது வருஷத்தில் நாள் வேலை ஆரம்பம். ஸோ அதனால் வந்து இந்த சம்பிரதாயபூர்வமாக கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி தான் இந்த கடலுக்கு இறங்கிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இதில் இந்த கடவுளுக்குரிய மரியாதை எல்லாம் செலுத்தப்படுது பாருங்கள். அப்படின்னு கடல் வந்து கருப்பாக இருக்குது. இந்த மேகம் வந்து மழை வர்றதுக்குரிய சாத்தியமும் இருக்குது. இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டு பாருங்க. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலையிலெல்லாம் இறக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் சம்பிரதாய முறைப்படி ஒரு ஆள் மட்டும் முதல் நாள் கடலில் இறங்குவார். அதுக்கு பிறகு மற்ற தொழில் எல்லாம் வந்து தங்களுக்குரிய ஒரு நாள் ஆயத்தப்படுத்தி கடலில் இறங்கிவினோம். ஸோ 7ஆம் தேதி முதல் ஒரு ஆள் தொழிலில் இறங்கி கால் வச்சுட்டார். அதுக்கு பிறகு மற்ற தொழில் எல்லாம் இறக்குறது. ஸோ வருஷத்தில் முதல் நாள் தொழில்னு சொன்னால் இப்படி தான் எல்லாம் செய்வினோம். ஸோ பாருங்கள், கடற்கரை ஃபுல்லாகவே ஆக்களாக தான் இருக்குது.
இவ்வளோ பேரும் இந்த வலையில் கரவலை வளைக்கிறார்கள் பாருங்கள். மண்டாடின்னு சொல்லி சொல்லிடணும். ஒன்றுக்கு சமாட்டி மாதிரிலாம் தங்களோட சம்பிரதாய பூர்வமான நிகழ்வுகளை செய்யணும். வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து கரவலை வந்து என்ஜினில் தான் செய்கிறது. கூட தண்டு வெளிச்சம் போகிறவ. ஆனால் அதே நேரம் இங்கே வந்து என்ஜின்லேயும் செய்கிறது எல்லாம். இங்கே இப்போ தொழில் வந்து கடலில் இறங்க போகுது. எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு பாருங்க. போட் ஒன்று கடலில் போகுது பாருங்க. பாருங்க காற்று கடலுக்கே எப்படி கடல் இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேலே இருக்கிற வானம் அவ்வளோ கருத்து இருக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழை 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 பெய்யுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து வாடிக்குள்ளே வந்து நிற்கிறோம். இன்னும் கரவில் இருக்காங்க. அதில் பாருங்கள் எல்லாரும் வந்து மலைக்குள்ளே தொழில் செய்யணும். ஸோ மலைக்குள்ளே கரவில் விளையாடுது. இன்றைக்கு ஃபுல்லாக மழை. மழை மழை பெய்யுது. இந்த மழை கொஞ்சம் விட்டுட்டுது. ஸோ பாருங்க அதில் கரவலை வந்து கரையை வருது இழுக்கினும் பாருங்க. அந்த எவ்வளவு கடல் அடிக்குள்ளேயும் பாருங்க கரவலை இழுக்கினோம்னு சொல்லி. எவ்வளோ சின்னாக்கள் அன்னைக்குதான் பாருங்க. நாள் விலைன்றபடியே நிறைய. ஓகே ஸோ எவ்வளவு பாருங்க ஆபத்துன்னு சொல்லி. இந்த கடத்தொழில் சிம்பிளாக நினைக்கிறது. நாங்கள் கரையை வர மீனை விலை கொடுத்து எங்கே நின்ற நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு பாருங்க. அவ்வளோ காற்று. காற்று ஸ்டார்ட் பண்ணிட்டு கடவுள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. ஓகே போயிட்டு
நாள் வேலைன்றதால கடற்கரை ஃபுல்லாகவே ஆக்கலான்னு பாருங்க ஒரு திருவிழா மாதிரி கடற்கரை காட்சி அளிக்கும் அவ்வளவு ஆக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி நாள் வேலைன்றதால வேலை ஃபுல்லாகவே ஆக்கலாம். நார்மலாக இவ்வளோ பேர் நிற்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கூலும் இல்லை, அதில் சின்ன ஆக்கள் எல்லாமே நிறைய பேர் நிற்கணும் பாருங்க. ஒரு ஊரே இந்த கரைவழியில் நிற்கிது. ஸோ அப்படி வந்து பாருங்க புல் வந்து விழுது இருந்தால் பாருங்க ஆக்கள் எப்படி நிற்கிது. கடலுக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்படணும். இந்த மீன் எல்லாம் துள்ளுது பாருங்க. இந்த தெரியுது பாருங்க, நான் நினைக்கல. இந்த மீனை பாருங்க. ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் நாட்களே நிற்கணும். சின்னால பாருங்க. பள்ளிக்கூடம் இல்லை தானே எல்லாரும் வந்து ஓகே. இப்போ வலையில் ரெண்டு பக்கம் புரிவாழுத்த வலையை உண்டாக்கிட்டு பாருங்க. அங்கே அந்த புல்லுன்ற அந்த பறவையும் வந்து வாஞ்சி விழுது பாருங்க. நான் சொன்ன அந்த சின்ன சின்ன மீன்கள் அந்த வலைக்குள்ள மடிக்குள்ளாலேருந்து பாயுது. ஆக்களை பாருங்க, குட்டி ஆக்களை. இந்த சாவால மீன் இந்த பாருங்க வேலை இது. காது பாருங்க. ஓ வந்து நாள் தொழில்ன்றதால அந்த மீனை கொண்டு கடல்ல எப்படி நம்பாரு. இது ஒரு சம்பிரதாயம். இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தான் மீன். பாருங்க எவ்வளோ ஆட்கள்னு சொல்லி.
என்னடா இவ்வளவு தம்பி என்ன மீன் என்ன மீன் அது பேச்சாளன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா மீனும் இருக்கு கையால போடுறான் அள்ளி போறா அப்படி அள்ளி போடு அந்த 2 பேரை போட்டு கொஞ்சம் மணி ஓடி நடிச்சு நான் ஆக்கள் போறாங்க இந்த முறை இங்கடம் இருக்காது இல்லாட்டி சரியா கரையால வச்சு மாட்டோம் ஓகே அப்பாவும் வந்தாச்சு இந்த 2 போட் கரைக்கு வாரதுக்கு கடலில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது பாருங்க ஓ ஆக்களை பாருங்க அப்படியே என்னன்னு சொல்ற ஒரு திருவிழா போல தான் காட்சி அளிக்குது ஃபுல்லாகவே பாருங்க நாங்கள் அதில் ஆக்கள் விளையாடினோம் கடலுக்குள்ள ஓகே போட் மேலே போகுது பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டும் மீனே இல்லை பெருசு பாட்டு கட்சியோட போகுமா நாலு வேலை தானே
இப்போ கேக்கு வந்து பாருங்க 4 விலை என்ற இறக்கி இங்கே வாங்க ஷூ ம் என்ன செய்றீங்க ஆள் சாப்பிட்றோடய பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பாருங்க ஊண்டி வாங்க உதஞ்சு நிறைய வரட்டும் காமனா காமனா புல்லடா ஓடு ஓடு சொல்ல ஓடு இவ்வளோதான் மாமன் கொல்லுவா வேணா ஓடு 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 ரைட் இதான் வந்து இங்கே அடுத்து ஓகே இதான் சாத்துப்படி சம்பிரதாய செய்யறதா பிடிச்ச மீனை விடணுன்னதே கடலில் விடுவீங்க பாருங்க விட்டுட்டு வரீங்க புறேன் எல்லா மீனையும் விட்டுட்டு என்ன செய்யற கரைக்கு எல்லா மீனையும் கொண்டு விடு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தான் பாருங்க இதான் அந்த வெள்ளை வாவலும் இது விலைய கூட்ட மீன் இது என்ன மாதிரி 4 விலை பரவாயில்ல என்ன மழை வர போது போல இருக்கா என்ன ஐயா ஒரு தொழிலும் இல்லையா சரி பல்லாயிரத்து வாங்குங்க ரைட்
சரியான காத்து கடல் என்ன காத்துல பாருங்க முதலும் இப்படியோ வேற காருக்கு இவ்வளவு தள்ளி எடுத்து இவ்வளோ தான் மீனும் நெத்தலி எல்லாம் பட்டிருக்கான் கடற்கரை ஃபுல்லாக ஆட்கள் தான் திருவிழா மாதிரி பாருங்க